எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டிலேயே ஜிஞ்சர் பியர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இஞ்சி, தண்ணி, சர்க்கரை இந்த 3 ஐட்டம் இருந்தால் நம்ம வீட்டில் நாமளே நமக்கு தேவையான ஜிஞ்சர் பியரை பண்ணிக்கலாம். இது ஆல்கஹாலிக்காகவும் பண்ணலாம், ஆல்கஹால் இல்லாமலும் பண்ணலாம். ஆல்கஹால் இல்லாமல் ஒரு ஃபெர்மெண்டட் ஜூஸு, கார்பனேட்டட் ஜூஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆல்கஹால் வேணும்னா அது 2-3 நாள் மூடி வச்சோம்னா அது ஃபுல்லாகவே ஆல்கஹாலாக மாறிடுவாங்க. இந்த ஜிஞ்சர் பியரை நம்ம வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் இஞ்சி, 350 கிராம் சர்க்கரை, 3 லிட்டர் தண்ணி, இந்த 3 ஐட்டம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக கஷ்டப்படாமல் ஜிஞ்சர் பியர் தயாரிக்கலாங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்கை ரெடி பண்ணுறதுக்கு ஈஸ்ட் கூட நமக்கு தேவை கிடையாது. நம்ம நேச்சுரலாகவே அந்த ஈஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். போன மாதம் ஆரோவில்லில் நடந்த ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஒர்க் ஷாப்பில் இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்ஸை நம்மளே எப்படி வீட்டில் தயாரிக்கிறதா கற்றுக்கிட்டோங்க. உங்களோட குழந்தை கடையில் விற்கிற கோலாவோ இல்லை சோடாவையோ ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்களா, அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்களா, அதுலேருந்து எப்படி அவங்கள விடுவிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்ஸோ ஃபெர்மெண்டட் சோடாவோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது நேச்சுரலான கார்பனேஷனில் நடக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் கார்பனேஷன் இல்லாமல் உடம்புக்கு நல்லதாகவே இருக்குங்க. இந்த மாதிரியான ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்ஸை நம்ம எது வச்சு வேணாலும் பண்ணலாம். பழங்கள், காய்கறிகளோட தோல்கள், அது காய்கறியோட வேஸ்ட்டு, அந்த மாதிரி எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து நம்ம ஒரு ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிக்கலாங்க. சரி, ஜிஞ்சர் ஏல் எதுக்காக ரெடி பண்ணுறோம்? ஜிஞ்சர் ஏலுக்கும் ஜிஞ்சர் பியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜிஞ்சர் ஏல் பொதுவாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரொம்பவே ஜாஸ்திங்க. அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப நிறைய இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்னன்னு நீங்களே தேடி பாருங்கள். அதே போல் இஞ்சி பொதுவாகவே நம்மளோட ஜீரணத்துக்கும் நம்மளோட சுவாச குழாயில் இருக்க பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. இந்த ட்ரிங்க்கில் பாக்டீரியாவா ஈஸ்டோட காம்பினேஷன் இருக்கிறதுனால நம்ம வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி நம்மளோட வயிற்றில் இருக்க வேண்டிய பாக்டீரியாவில் இதுவும் முக்கியமான பாக்டீரியாஸ். ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி நம்ம வயிற்றில் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம வயிறு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிக்கும். அந்த சாப்பாட்டில் இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம பாடியால் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை இந்த கட் பாக்டீரியா நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குதுங்க. இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன், இதை எப்படி ரெடி பண்ணுறது சொல்கிறேன். இஞ்சியை 150 கிராம் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தோலோடவே நம்ம சீவிக்கலாங்க. தோல் இல்லாமலும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். அந்த ஃப்ளேவருக்காக தோலோடு பண்ணியிருக்கோம். அந்த தோலில் நேச்சுரலான ஈஸ்ட் இருக்கும், அதனால் தோல் வச்சுருக்கோம். ஆனால் சின்னதாக ஒரு கசப்பு தன்மையும் வரும். ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் அந்த துருவி போட்ட இஞ்சியை போட்டு நல்லா 1 மணி நேரம் கொதிக்க வச்சுருங்க. 1 மணி நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி கரெக்டாக 3 லிட்டர் அளந்து எடுத்துக்கோங்க. 3 லிட்டர் அளந்து எடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதில் நம்ம மீதி இருக்க சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் பக்குன்ற ஒரு ஐட்டமாக போட போகிறோம். ஜிஞ்சர் பக்கு அப்படின்னா என்னென்னா நமக்கு தேவையான ஈஸ்ட்டுங்க. இதே எப்படி ரெடி பண்ணுறதுனா இதே போல் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 100 ml தண்ணி, இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நாள் நம்ம ஊற வச்சோன்னா அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா பபுள்ஸாக ஒரு புளிச்ச வாழையோடு இருக்குங்க. இதுதான் ஜிஞ்சர் பக். இந்த பக்கை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது 1 ஸ்பூன் தான் போடணும், 2 ஸ்பூன் தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபெர்மெண்டேஷன் நடக்கும், கம்மியாக போட்டோன்னா ரொம்ப லேட்டாக நடக்குங்க ஃபெர்மெண்டேஷன். அதனால நான் இந்த டப்பாவில் பண்ணி வச்சுருக்க பாதி எடுத்து அதில் ஊற்றிட்டு சீக்கிரமாக நடக்கணுன்றதுக்காக அந்த டப்பாவை ஒரு காற்று போகாமல் மூடி வச்சிடணுங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஜிஞ்சர் ஏலுக்கும் ஜிஞ்சர் பியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போங்க. இந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த எல்லா ஐட்டமும் போட்டு ஜிஞ்சர் பக்கை போட்டு மூடி வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு 2 நாள் கழித்து அதை நம்ம எடுத்து குடித்தோம்னா அது ஜிஞ்சர் ஏலுங்க. ரொம்ப ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே 1 வாரம் அப்படியே வச்சு அதை நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி குடித்தோன்னா அது ஜிஞ்சர் பியருங்க. ஆல்கஹால் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ இந்த மீன் டைமில் நம்ம அந்த ஜிஞ்சர் பக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை நம்ம மறுபடியும் அதில் கொஞ்சம் இஞ்சும் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் தண்ணியும் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், 2-3 நாள்லேயே மறுபடியும் ரெடி ஆகிடும். அதை வச்சு நம்ம புது ஜிஞ்சர் பியர் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த ஜிஞ்சர் பக் ஒரு உயிருள்ள ஒரு பொருள். அதுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கட்டாயமாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும். சாப்பாடுன்றது இஞ்சியும் அது கூடவே சேர்த்து சர்க்கரையும் தாங்க. நம்ம அப்படியே கொடுத்துட்டே வச்சுருந்தோம்னா அது ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும். அது நம்ம எப்போ வேணுமோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜிஞ்சர் ஏல் ரெடி பண்ணுறதுக்காக அதை மூடி ஒரு ஓரமாக வச்சிட போகிறோம். ஒரு நாள் அதை அப்படியே விட்டுருணும். அடுத்த நாள் எடுத்து அதில் இருக்கிற ஜிஞ்சர் எல்லாமே வடிகட்டி நம்ம அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும். ஓகே, ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரௌனிஷ் கலரில் இருந்து நல்லா எல்லோயிஷ் கலரில் வந்துடும். அதை எடுத்து நம்ம வடிகட்டி நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணுங்க. இந்த பாட்டிலை நம்ம ஏர்டைட்டாக வச்சுக்கிட்டோம்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா கார்பனேஷன் ஃபார்ம் ஆகும். அது ஏர்டைட் இல்லாமல் ஓப்பனாக வச்சோம்னா அந்த கார்பனேஷன் ஃபார்ம் ஆகாதுங்க.
இப்போது டப்புன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளோட ஜிஞ்சர் பக்கு நல்லா உயிரோடு இருக்கிறதுக்கு நல்லா எடுத்துக்காட்டுங்க. ரெகுலராக அதுக்கான உணவு கொடுத்துட்டோன்னா அது ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும். இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்த ஜிஞ்சர் ஏல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அது ரெடி ஆகிடுச்சு எப்படி தெரியும்னா, ஒரு நாள் கழித்து நம்ம பாட்டிலில் திறந்தோன்னா அதே போல் டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். உள்ளேருந்து பபிள்ஸ் நல்லாவே வரும். நம்ம சாதாரண கடையில் வாங்குகிற கோலாவை எப்படி நம்ம குலுக்கி வச்சோன்னா உள்ள பபிள்ஸ் நல்லா வருதோ அதே போல் இதுலேயும் நல்லா வருங்க. இதை நம்ம குடித்து பார்க்கும்போது நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டோட இஞ்சியோட அந்த காரமும் அதோட அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது நம்ம ஒரு நாக்கில் வந்து ஒரு விறுவிறுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, நல்லா அந்த பபிள்ஸ் வந்து இடிக்கிறது, அந்த இது நல்லாவே இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 to 200 ml நம்ம கன்சியூம் பண்ணால் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. Junior, do you like it? It's so bitter. A Polish way we first smell. Okay. ஸோ இதே பாட்டிலை நம்ம கேஸை டெய்லி திறந்து விடாமல் ஒரு 7 நாளைக்கு அப்படியே கேஸை மூடியே வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஆல்கஹால் ரொம்ப நிறையவே ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஜிஞ்சர் பியராக குடிக்கலாம். நம்ம நார்மலாக கடையில் வாங்கி குடிக்கிற பியரை விட ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஃபார்ம் ஆகிடுங்க. நம்ம ரெடி பண்ணி 1 நாள் 2 நாள் இடைவெளிக்குள்ளே நம்ம ஏலாக வந்து குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கலாம். ஆனால் 2 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்கஹால் வந்து அதில் ஃபார்ம் ஆகிடும். அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. அதே போல் ப்ரெக்னென்ட் உமனுக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ஃபெர்மெண்டேஷன் கிளாஸ்க்கு போயிட்டு 2-3 வாட்டி தப்பாக செஞ்சு அதில் வந்து மோல்டு ஃபார்ம் ஆன விஷயங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு நடக்கிறது ரொம்பவே காமன். தப்பு நடந்திருக்கா இல்லையானா அதோட டேஸ்ட்லேயும் அதோட வாசனை அதோட கலர்லேயும் நமக்கு தெரிஞ்சிருங்க.